மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்துல 4வது சாப்டர் குரு பார்த்துட்டு இருக்கோம். இதுல பேஜ் நம்பர் 52, 53, 54. இதுல மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கிறத பத்தி பார்க்கலாம். போலி குருமார்களை பத்தி மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில குருமார்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட சாஸ்திரங்கள், புனித நூல்கள் இதை எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தும் சமய சொற்பொழிவு ஆற்றியும் வரக்கூடிய குருமார்கள்ல சற்று மேம்பட்டவர்களா கருதப்படுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆசிரமங்களையும் சங்கங்களையும் அமைத்து அவங்கள ஃபாலோ பண்றவங்க மத்தியில ஒரு ராஜபோகமான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய இடங்களுக்கு அவங்க பயணம் செஞ்சு ஒரு கூட்டங்கள் அமைத்து மக்களை பத்தி, அதாவது அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி அவங்க சொல்லிக்கிட்டும் இன்னும் ஒரு படி மேல போய் மாயை, ஜீவன், பிரம்மன் இதை எல்லாத்த பத்தியுமே விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் இந்த விளக்கங்களை கேட்கறதுக்கு, இந்த சொற்பொழிவுகளை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கில் திரண்டு வராங்க. அவங்களுடைய அந்த உயர்ந்த கருத்துக்கள், பரந்த அறிவு இதை எல்லாத்தையுமே பார்த்து அவங்கள மகாத்மாக்கள்னும் ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல மக்கள் கேட்கக்கூடிய ஒரு சிக்கலான கேள்விகளுக்கு அவங்க படிச்சுக்கிட்ட அந்த சாஸ்திரங்கள்ல இருந்து கிடைச்ச அந்த அறிவினால சரியான பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க மகாத்மாக்களுக்கு ஒப்பா அவங்க மதிக்கப்படுறாங்க. அப்போ இவங்களையே குருவா ஏத்துக்கிறதுக்கும் மக்கள் தூண்டப்படுறாங்க. உண்மையிலேயே எல்லாருமே இவங்களுடைய கல்வி அறிவை தான் பாக்குறாங்களே தவிர உண்மையான ஆன்மீக தகுதியை ஆராயவில்லை அப்படின்னு மாஸ்டர் சொல்றாங்க. ஒருத்தங்களுடைய கல்வியோ அல்லது அறிவோ அவங்கள முழு நிறைவு அடைந்தவர்களா செய்யறதில்ல. மெய்ப்பொருளை சரியான முறையில உணர்றது மட்டும்தான் ஒருத்தங்களை உண்மையான யோகி அல்லது ஞானியா உருவாக்குது அப்படிங்கறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கடல் எப்படி ஒரு அளப்பரியான ஆழம் மிக்கது இல்லையா, அந்த மாதிரிதான் ஆனந்தம் அப்படிங்கிறதும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களுடைய கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவன் தன்னுடைய அந்த பிரபஞ்சமளாவிய தோற்றத்தை வெளிப்படுத்த விரும்பினதும் ஒரு ஒளி பிளம்பு ஒண்ணு வெளியில கிளம்பிச்சு. அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் அதனுடைய அந்த அடி முடிய பாக்குறதுக்காக நேரெதிர் திசையில போறாங்க. 2 பேராலையும் அந்த பிளம்பினுடைய அடியையும் முடியையும் பார்க்க முடியல. அப்போ அந்த ஆன்மீக யாத்திரை அப்படிங்கிறது ஒரு அனந்தத்தை நோக்கினதா இருக்கணும். அது ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. அப்போ அந்த பாதையில, அதாவது உண்மையான யோக பாதையில இறுதி பரம்பொருளாகவும் நாம தெரிஞ்சுக்க முடியாததாகவும் இருக்கின்ற அந்த ஆனந்தம் தான் லட்சியமா இருக்குது. அப்படிப்பட்ட இடத்தை அடைந்தவர் தான் உண்மையான யோகிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. வெளி தோற்றத்தாலும், கல்வியாலும், நாவின்மையாலும், அதாவது நல்லா பேசுறவங்க இவங்க அதாவது இதன் மூலமா மக்களுடைய மனதில பதிந்த ஒருத்தர் ஆன்மீக பயிற்சியில அடைந்திருக்கும் நிலைங்கிறது கொஞ்சம் தாழ்ந்ததா கூட இருக்கலாங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதனால அறிவு மட்டுமே ஒருத்தரை உண்மையான மகாத்மா அல்லது யோகின்னு சொல்றதுக்கு ஒரு அளவுகோலா இருக்காது. அப்புறம் இதே மாதிரி ஒருத்தருடைய அற்புத செயல்களையோ இல்லைன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வழிமுறைகளையோ பழக்கங்களையோ இதை வச்சும் நாம மகாத்மா அல்லது யோகி அப்படின்னு சொல்லி முடிவு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குரு ஒரு அற்புதமான செயல்கள் நடத்துறாரு அப்படின்னும் அவர் தனிப்பட்ட முறையில ஒரு ஒழுங்கா இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுடைய அந்த பழக்கங்கள் எல்லாமே ஒரு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத மட்டும் வச்சும் கூட நாம மகாத்மா அல்லனா ஒரு குரு அப்படின்னு சொல்லி நாம முடிவு கட்டுறதுக்கான பரீட்சை அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மெய்மை உணரக்கூடிய பாதையில அவர் எந்த அளவு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் சரியான வழிமுறை. ஒரு மகாத்மா அப்படிங்கிறவரு ஒரு தனித்தன்மை பெற்றவர் அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லப்படுறது அப்படிங்கிறது எனக்கு சரியா தோணல அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாங்க. அப்போ அவருக்கு எப்படி இருக்கணும்? இருக்குமிடம் தெரியாதவராக, அதாவது மற்றவங்களால பொருள்படுத்தப்படாத ஒருத்தரா, பெருமை, கர்வம், ஆணவம் இந்த உணர்வுகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்டவரா,
நான் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாதவரா இருக்கிறவர் மட்டும்தான் மகாத்மா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாங்க. முதலா சாருஜி மாஸ்டர் பாபுஜி மாஸ்டரை பார்க்க போனப்போ அவருடைய அந்த முதல் தோற்றம்ங்கிறது ஏமாற்றம் தரக்கூடியதா இருந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உருவத்துல சின்னவரா, ஒரு கும்பிடும்படி எதுவுமே இல்லாத சாதாரண மனிதரா அவர் தோற்றமளித்தாரு. அப்போ அந்த முதல் உணர்வுங்கிறது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்னா எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாருஜி மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மனிதரா என்னுடைய லட்சியத்திற்கு என்ன கொண்டு செல்ல போகிறாரு, தன்னுடைய நடமாட்டத்திற்கே மற்றவங்களுடைய உதவி தேவைப்படும் போல காணப்படக்கூடிய ஒருத்தர் எனக்கு எப்படி உதவ போறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிகமா இருந்ததாகவும், இவரை பார்க்கறதுக்காக இவ்வளவு தொலைவு நாம வந்திருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் தான் அவருடைய முதல் உணர்வா இருந்ததற்கு. ஆனா அடுத்த அரை மணி நேரத்திலேயே பாபுஜி மாஸ்டர் சாருஜி மாஸ்டரை பார்த்த அந்த ஒரு பார்வை அவருடைய எண்ணங்களையே மாற்றிருது அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது அவருடைய அந்த ஆழமான கண்கள் அது எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்கன்னா, அண்ட வெளி மற்றும் படைப்பு இது எல்லாமே அடங்கி இருந்த மாதிரி தெரிஞ்சது. அந்த பார்வை சாருஜி மாஸ்டரை மொத்தமா ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு. கிருஷ்ணருடைய அந்த சின்னஞ்சிறு வாயில பிரபஞ்சம் முழுவதையும் யசோதா பார்த்ததா சொல்லப்படுற அந்த புராண கதைகளை என்னால அப்ப நம்ப முடிஞ்சது. அப்போ இவர் தான் என்னுடைய மாஸ்டரா இருக்க முடியும், என்னுடைய லட்சியத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் இவராதான் இருக்க முடியுங்கிறத உள்ளுணர்வுல ஒரு உணர்ந்திருக்கிறாரு. அந்த வெளிப்புறமான விஷயங்களை வைத்து எதையுமே தீர்மானிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் இதை சொல்றாங்க. அடுத்தது அறிவு. அறிவுதான் மெய்மை உணர்தலினுடைய முதல் படி அப்படின்னும், அது அவசியமானது, தவிர்க்க முடியாதது அப்படின்னும் எல்லாருமே சொல்றாங்க. இந்த கருத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். ஏன்னா அறிவுங்கிறது மூளையால மட்டுமே சாதிக்கப்படக்கூடிய ஒண்ணு. ஆனா மெய்மை உணர்தல் அப்படிங்கிறது ஆன்மா விழித்தெழுதலால ஏற்படக்கூடியது. அப்போ இது அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஒண்ணு. ஆன்மீக அறிவியல் பற்றிய நூல்கள்ல பல்வேறு ஆன்மீக நிலைகளில் உள்ள மனதினுடைய தன்மையை படிச்சு நாம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பயிற்சியால நாம அடையக்கூடிய அந்த சாதனைகள்ல இருந்து நாம வெகு தூரத்துல இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது பயிற்சியை தாண்டி அந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மாஸ்டர் சொல்றாங்க. நாம மக்கள் கிட்ட இந்த மாதிரியான நிலைகளை பத்தி நாம பேசலாம். அதை ஆதரிச்சோ இல்லைன்னா எதிர்த்தோ தர்க்கம் பண்ணியோ அந்த கல்வி அறிவினுடைய அந்த உயர் தரத்தை நாம அவங்க கிட்ட நாம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த உள் மனதுல அதை பத்தி நமக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம உபன்யாசங்கள், கீதை பற்றின பேருரைகள் இதை எல்லாத்தையுமே நாம கேட்கறதுக்கு போறோம். நாள் தவறாது கீதையில இருந்து சில பகுதிகளையும் நாம பாராயணம் செய்யறோம். பெரிய அறிவாளிகளால எழுதப்பட்ட விரிவுரைகள் எல்லாத்தையுமே நாம படிக்கிறோம். அப்போ இதனால நமக்கு அனுபவ ரீதியா என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சொல்லப்பட்ட நிலைகள்ல ஒன்னையாவது நாம அனுபவத்துல உணர்றோமா? உலகமே மாயை, மனிதனே பிரம்மன் இப்படிங்கிற ஒரு சொற்களை நாம திரும்ப திரும்ப சொல்லலாம். ஆனா அந்த உள் மனதுல அந்த சொல்லக்கூடிய இந்த சொற்களினுடைய பொருள் அப்படிங்கறது நமக்கு தெரியுதா? அதை நாம உணர்றோமா அப்படிங்கறத பத்தி நாம யோசிக்கணும். கிருஷ்ணர் கிட்ட இருந்து கீதையை கேட்கும் போது அர்ஜுனன் பெற்ற நிலைய வேறு யாராலுமே பெற முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. அறிவை வடமொழியில துச்ச, அதாவது மதிப்பற்றது அப்படின்னு சொல்றாங்களாம். வேதத்துல நாட்டமுடைய ஒருத்தன் குரு கிட்ட போறாரு. போய் அவர்கிட்ட பயிற்சி அளிக்க சொல்லி கேட்கிறாரு. அதற்கு குரு அவன்கிட்ட வேதத்துல புலமை பெற்று திரும்பி வா அப்படின்னு சொல்றாரு. அவனும் அதே மாதிரி செய்யறான். திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மலையை காமிச்சு அதுல இருந்து ஒரு கல்லை எடுத்து, நீ கத்துக்கிட்டது இதுதான், மீதி எல்லாமே இன்னும் நீ கற்க வேண்டியவை அப்படின்னு சொல்றாங்க. அந்த குரு
வேதத்தில், அதாவது வேதத்துல எல்லாத்துலயுமே கற்றறிந்த திறமை பெற்றவர். அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இதுதான். அதாவது நம்மளுடைய பயிற்சி முறையில அறிவுக்கு நாம மதிப்பளிக்க வேண்டாம் அப்படின்னும் அதை குறைச்சு மதிப்பிடணும் அப்படின்னும் சொல்லல. எது உன்னத்துக்கும் அதற்குரிய மதிப்பை அளிக்கணும் அப்படிங்கறத தான் நமக்கு கத்துத்தராங்க. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அறிவு கண்டிப்பா தேவைதான், ஆனா அறிவுக்கு மரியாதையோட விடையளித்து அது இல்லாமல் தொடர வேண்டிய நிலை ஒன்றும் வருகிறது அப்படின்னு சொல்றாரு. மெய்மை உணர்தல் அப்படிங்கறதுல அறிவுங்கிறது இடம் கொடுக்காது. அதுல அனுபவம் மட்டும்தான் நமக்கு எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்கும், அந்த பாதையில போகிறதுக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.